ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொள்ளு எடுத்துருக்கு. இந்த கொள்ளை வந்து நம்ம நல்லா வறுத்து பொடியாக்கி ரசம் வைக்கும்போது ரசத்தில் கூட தூக்கி போட்டுடலாம். இதை நல்லா வறுத்துக்குவோம். எல்லாருக்கும் வெயிட்டு போட்டுக்கிட்டே போகிறதுனால கொள்ளு பொடி ரெடி பண்ணுறோம். இதை நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துருங்க. யாரை பார்த்தாலும் வெயிட்டு போடுதுங்கிறாங்க. வாரத்தில் 2 நாளைக்காவது கொள்ளு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, கொழுப்பையும் கரைச்சிடும், கொலஸ்ட்ராலும் கரைஞ்சி போயிடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்துக்குவோம். கொள்ளை வறுத்து நம்ம ரசம் வைக்கும்போது ரசத்தில் கொஞ்சம் பொடியை மிக்சியில் அரைச்சி பொடியாக்கி ஒரு 2 ஸ்பூன் போட்டு விட்டிங்கன்னா உடம்பு குறைஞ்சிடும். ஏன்னா கொள்ளு நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. இதை நல்லா இப்போ பொடியாக்கிக்குவோம். வரையும் சூடு தான் கொள்ளு, ஆனால் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இதை நல்லா நம்ம பொடியாக்கிக்குவோம். பொடியாக்கிட்டால் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த பொடியை வந்து நம்ம ரசத்தில் வந்து இதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ரசத்தில் ரசம் கொதிக்கும்போது இதை போட்டுட்டிங்கன்னா